ஒரு முறை பார்வதி தேவி சொன்னாங்களாம், இந்த கங்கை நதியில குளிச்சு தான் எல்லாரும் தன்னோட பாவங்கள போக்கிக்கிறாங்க. புண்ணிய புண்ணியாத்மாவா மாறுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது இல்லையா? அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், "அது எப்படி நீ சொல்ற? அங்க குளிக்கிற எல்லாருமே தன்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நெனைப்பாங்கன்னு நீ நெனைக்கிறியான்னு?" கேட்டா, "ஆமா, அதுக்கு தானே வந்து கங்கை ஆத்துல குளிக்கிறாங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். "சரி, நம்ம வேணா பூலோகம் போலாம். போயிட்டு ஒரு மனிதர்களா போலாம். நான் வந்து சுழல்ல மாட்டிக்கிட்ட மாரி இது பண்றேன், நாடகம் போடுறேன். நீ வந்து என்னைய காப்பாத்த சொல்லு யாரையாச்சும். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்ல போறாங்க. அவரு போய் குளிக்கிற மாரி போறாரு. சுழல்ல மாட்டிக்கிட்ட மாரி ஒரு நாடகத்தையும் போடுறாரு. அப்போ பார்வதி தேவியார் கத்துறாங்க, "என் வீட்டுக்காரர காப்பாத்துங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதையும் சொல்றாங்க, "என்னோட வீட்டுக்காரர காப்பாத்தணும் அப்படின்னா, புண்ணிய ஆத்மாவால மட்டும் தான் அவர காப்பாத்த முடியும். பாவம் பண்ணவங்க போய் தொட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய விதியில எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அங்க போய் குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே பின்னாடி போயிட்டாங்களாம். யாருமே முன் வரல. அப்போ அதே கங்கை நதி ஓரத்துல திருடிக்கிட்டு இருக்கிற ஒரு திருடன் என்ன பண்ணான்னா, வேகமா ஓடியாந்து டக்குன்னு குதிச்சு, அவருடைய முடிய புடிச்சு இழுத்து காப்பாத்துனானா. அப்போ இவங்க வந்து நார்மலான ஒரு சிவபெருமான், பார்வதி தேவியா உருவெடுத்தாங்க. கடவுளின் உருவம் எடுத்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, "நீ எப்படி இங்க வந்து குதிச்ச? காப்பாத்துன? நீ வந்து திருடன் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நான் திருடன் தான். ஆனாலும் இந்த நதியில குளிச்சா தான் என்னுடைய பாவங்கள்லாம் போயிரும் தானே! அப்ப நான் தான் புண்ணிய ஆத்மாவா ஆயிட்டேன் அப்படி தானே! அப்ப நான் வந்து காப்பாத்தலாம்ல" அப்படின்னு சொன்னாராம். அவரு வந்து நம்புறாரு. அந்த இதுல கடல்ல அதாவது கங்கை ஆத்துல நம்ம விழுந்து எந்திரிச்சோம் அப்படின்னாலே, நம்மளுடைய பாவம் போகும் அப்படின்னு அவரு நம்புனனால மட்டும் தான் அவரால காப்பாத்த முடிஞ்சுச்சு இல்லையா? அது மாரி தான். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம அத நம்பணும். நம்புனா மட்டும் தான் ஒரு விஷயத்துல இறங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது.